வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து ஒரு பயணமா வந்திருக்கோம். அதாவது சுவையை தேடி நாடி ஓடி நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்கெல்லாம் சுவை இருக்கு, எங்கெல்லாம் வடைகள், எந்த வெரைட்டிஸ்ல எப்படி எல்லாம் போடுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து திருநெல்வேலி ராஜபாளையம் திருநெல்வேலி சாலையில் இருக்கக்கூடிய கரிவலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயங்கார் ஸ்வீட் ஸ்டாலு, டீ கடை, வடை எல்லாம் இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடத்துலதான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இப்ப நம்ம வந்து இந்த கடையில என்னென்னலாம் போடுறாங்க, எப்படி எல்லாம் போடுறாங்க அப்படின்ற விஷயத்த நிறைய இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். கோவிலுக்கு முன்னாடி கரிவலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு புறநகர் கடை தான். புறநகர் கடை ஐயங்கார் டீ ஸ்டால், ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வடை கடை எல்லாமே தயாரா இருக்கு. வாங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்த கடையில தான் என்னென்ன சரக்கு எப்படி எல்லாம் போட போறாங்க, நமக்கு வந்து மாஸ்டர் சரக்குகள் என்ன பக்குவத்துல போடணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்மளும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு மாஸ்டர் அளவுக்கு சொல்லி தர்றாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கத்துக்குவோம். இப்போ வந்து மாஸ்டர் வந்து பருப்போட போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பருப்போட வந்து உள்ள போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போடுறாங்க, என்ன மாதிரி மிக்சிங் பண்ணாங்க, இந்த அளவுக்கு பருப்பு ஊற வச்சாங்க அப்படின்ற தகவலை நம்ம மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மாஸ்டர் இப்போ வந்து பருப்போடையில நான் பொதுவா வந்து ரொம்ப கெட்டியா போடுவாங்க, அந்த மாதிரி தட்டி போடுவாங்க, நல்லா பொழுன்னு எடுத்து நல்லா ஆட்டி போடுவாங்க. நீங்க கொஞ்சம் இது இலக்கமா இருக்க, என்ன காரணம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நைஸா போட்டா வடை நைஸா இருக்கும். வடை நைஸா இருக்குமா? அப்படியா? இன்னைக்கு அப்ப சாப்பிட்டு பார்த்தோம். பாருங்க, சூப்பரா. சரி, இது எப்படி நீங்க மிக்சிங் எவ்வளவு பருப்பு ஊற போட்டிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் போட்டிருக்கீங்க? 1 கிலோ பருப்பு போட்டிருக்கோம். சரி. 100 கிராம் அரிசி மாவு ஆட்டின பிறகு போடணும். ஆட்டின பிறகு மாவை தோண்டிட்டு போடணும். சரி. இப்போ மாவு வந்து நீங்க தோண்டும் போதே ஆட்டி நல்லா நைஸா ஆட்டி இலக்கமா தோண்டிடுவோம். இலக்கமா தோண்டி கரெக்டா போட்டோம்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊத்தாம நல்லா பரபரன்னு ஆட்டி கெட்டியா ஆட்டி அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம அப்படியே லைட்டா நைஸா தட்டி போடுவோம். இன்னைக்கு அது இல்லாம இந்த மாஸ்டர் வந்து இன்னைக்கு நல்லா இலக்கமா ஆட்டி அது கூட ஆமா. அப்ப அரிசி மாவு வந்து எது சேர்க்கறீங்க? மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கு, மாவு வந்து லூசா இருக்கனால கொஞ்சம் அரிசி மாவு. அப்ப இது வந்து பருப்போடையில இது ஒரு மெத்தடு நல்லா இருக்கும். இவங்க கடையில வந்து அதில் நைஸா ஆட்டி அதுக்கு அரிசி மாவு மிக்சிங் போட்டு நல்லா அருமையா போடுவோம் நாங்க. இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஒரு மெத்தடு, நாங்க போடுற மெத்தடு அப்படின்னு மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும். சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த பருப்போட சாப்பிடுவோம். அதுதான் முக்கியம். அதாவது பருப்போடைன்னா வயசானவங்க வந்து கொஞ்சம் மென்று சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பருப்போடைய வந்து சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எரிப்புக்கு வந்து இது வந்து மக்காச்சோள தட்டை, நம்ம இந்த அடுப்பு தான், அந்த மக்காச்சோள அடுப்பு. இது வந்து நம்ம முந்திரி கொட்டை இதெல்லாம் எதுனாலும் போட்டு எரிச்சிக்கலாம், அப்படிதானே? நம்ம சூடு நிறைய வச்சு போட்டோம்னு என்ன ஆகும்? வடை கறிவீரும், உள்ள வேகாது, கறிவீரும். மேல வந்து வெந்த மாதிரி இருக்கும், கருப்பாவும் இருக்கும், உள்ளுக்கு சைனிங் வராது. இப்போ வந்து மறுபடியும் உளுந்த வடைக்கு மாவு ஆட்டுறாங்க. உளுந்த வடைக்கு மாவு கிட்டத்தட்ட எவ்வளவு? 300 கிராம் உளுந்து இருக்குமா? 300 கிராம் உளுந்து. இந்த அதாவது சின்ன உரல், அந்த உரலுக்கு தக்கன 300 கிராம் உளுந்து போட்டு நல்லா ஆட்டி அடுத்த ரவுண்டு உளுந்த வடை போட போறாங்க. நீ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கணுமா? முதல்ல ஊத்திக்கலாம். இப்ப வந்து தண்ணி ஏற்கனவே நிறைய ஊத்திருந்தாங்க, அது ஓடி மறுபடியும் கெட்டி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் தண்ணி ஊத்திக்கலாம். மாவு வந்து நல்லா ஃப்ரீயா ஓட 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 எந்த அளவுக்கு மாவு பொங்குதோ அந்த அளவுக்கு அவுட் ஒன் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம பெரிய கிரைண்டர்ல போட்டு ஆட்டினாதான் நமக்கு அந்த மாவு நல்லா பொங்கி வரும், வடையும் நல்லா சாஃப்ட்னஸா கிடைக்கும். நம்ம சில நேரங்கள்ல அவசரத்துல வீட்டுல வந்து மிக்சியில போடுவோம். மிக்சியில போட்டா அது அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும் வடை. அந்த ஒரு சாஃப்ட்னஸும் அந்த மாவு நல்லா பொங்கி பந்து கணக்க வராது. இந்த அளவுக்கு நுர அடங்கினோடனே நம்ம அரிச்சு எடுத்துடலாமா? எடுத்துடலாமா? அருமையா அப்படியே பொன்னிறமா ஒண்ணு போல வேக வச்சு மாஸ்டர் அருமையா எடுத்துட்டாரு பருப்போட. முதல் முறையா வந்து இந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி இந்த வடை எப்படி போடுறாங்க அப்படின்றத நாமளும் வந்து டீ கடைக்கு இருந்து வந்து இந்த கடையில எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்றத நானும் போட்டு பாக்குறேன். அதாவது மாவோட பக்குவம் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா நைஸா இருக்கு. ஆனா உள்ளுக்கு 1-2 கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் பெரிய பருப்பு எல்லாம் கிடக்கு. அது நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா இப்ப இருக்கு. நல்லா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டிருக்காங்க, வெங்காயங்க எல்லாம் போட்டு நல்லா அருமையா மாவு பிசைஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு புது மெத்தடா இருக்கு. இதை அப்படியே தட்டி மெதுவா, உண்மையிலே கொஞ்சம் இலக்கமா தான் இருக்கு. நம்ம தட்டி போடுறது வந்து ரொம்ப கொஞ்சம் பார்த்து கவனமா எடுத்து தட்டி போடணும். அருமையா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போடணுமா? அதை எடுத்து காமிச்சிருங்க மாவு எந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா நைஸா அப்ப கோமா ஆட்டணும். இந்த அடுப்பு வந்து நீங்க இந்த அடுப்பு தான் பயன்படுத்துறீங்க, சிலிண்டர் அடுப்பு பயன்படுத்துறது இல்ல. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து கொஞ்சம் செலவு குறையா வரும். இப்ப வந்து இதை செய்யணும்னா நம்ம தனியா இந்த மாதிரி இட வசதி இருந்தா இந்த மாதிரி திண்டு மாதிரி கட்டி இது பண்ணணும். புகை அடிக்க கூடாது,
அந்த நம்ம எண்ணெய் ரொம்ப ஓவரா சூடாகி ஆவி ஆகக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் தகவல் வந்து நீங்க ரொம்ப கரெக்டான அடுக்கு வச்சிருக்கீங்க. 8 அடுக்குலாம் 4 போட்டுக்கலாம், அடுக்கு இருக்கு, 5 8 அடுக்கு அடுக்குலாம் இருக்கு. போட்டுக்கலாம். ஆனா அந்த செங்கல் வைக்கிறது 1 இன்ச்சு வைக்கணும், 1 இன்ச்சு 1 வைக்கணும். இன்ச்சு வைக்கணும். அது போக நம்ம இந்த பில்லருக்குள்ள ஒரு 5 இன்ச்சு உள்ள 5 இன்ச்சு உள்ள இந்த பில்லருக்கு 5 இன்ச்சு மேல போகும்போது அதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். கூட்டினா அது தக்கன வேகமா இருக்கும், குறைச்சோம்னா அது தக்கன வேகமா இப்ப இந்த குழாய்க்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? புகை போறதுக்கு மட்டும்தானா? இழுவை இதுலதான் இழுக்குது, இழுதா ஏறு இதுலதான் இழுக்குது, இதுலதான் இருக்கும், ஏர்லதான் இந்த அடுப்பு எரியுது. இந்த சைடுல வச்சிருக்கக்கூடிய ஜன்னலை பொறுத்து தான் அந்த ஏறு உள்ள தள்ள இழுவை நல்லா இழுவை இருக்கும், இங்க எரியுது. சார். இப்ப மாவு ரெடியா தோண்டியாச்சு, இப்ப வந்து மிக்சிங் பண்ணணும். என்னெல்லாம் எவ்வளவு போட போறீங்க அப்படின்றத சொல்லிட்டே போடுங்க. 100 வெங்காயம், 100 வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்த்து 100 போதும். அப்ப கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோ உளுந்து காட்டியிருக்கீங்க, 1/2 கிலோ உளுந்து காட்டி, அதனால கொஞ்சம் அளவா போட்டுக்கிறீங்க. கருவேப்பிலை போட்டிருக்கு, கருவேப்பிலை தேவைக்கு போட்டுக்கலாம். இது தேவை தக்கன, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் போட்டுக்கலாம். அதாவது உப்போட அளவு என்னைக்கு கூடிடக்கூடாது, 20 கிராம். அதாவது 1/2 கிலோவுக்கு மாவாட்டின பக்குவத்துக்கு 20 கிராம் போட்டுக்கலாம். 150 கிராம் அரிசி மாவு, 150 கிராம்ல இருந்து 200 கிராம். அந்த மாவு வந்து போடுறது தக்கன நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விடணும். இப்ப கலந்து விடுறதுல எதுவும் ட்ரிக் இருக்கா? கலந்து விடுறதுல ஒரு சைடா பிணையணும். அதுதான் முக்கியம். அப்புறம் சும்மா நம்ம கையை வச்சு இப்படி பிணையக்கூடாது, எதிர் சைடு அந்த மாதிரி எல்லாம் போட்டு பிணையக்கூடாது. ஒரே ரவுண்ட் அப்படியே அந்த வடை சேப்பா நல்லா வரும். அவ்வளவுதான். இப்ப ரெடி ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கு, டக்கு டக்குன்னு போடணும். சரி போடுங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சூடா இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டு நம்ம அந்த சூடை இறக்கணும் கொஞ்சம். அவ்வளவுதான் வடை வந்து நல்லா ஒன்று போல வெந்து வரும். ஓவர் ஹீட்டா இருந்தாலும் சீக்கிரம் அந்த வடை வந்து ரெடி ஆயிடும். நீங்க மாற்றி போட்டுட்டே இருங்க. நம்ம அந்த ரெடியான வடைகளை ஒரு பக்கத்தை நம்மளே திருப்பி விட்டுடலாம். நல்ல விருந்தினர்கள், சாலையில் போகக்கூடிய விருந்தினர்கள், 2 வீலரு, காரு, பைக்கு எல்லாரும் விரும்பி வந்து இங்க உட்காந்து தேநீர் அருந்திட்டு ஒரு கடி ஒரு குடின்ற மாதிரி நல்லா தேநீர் அருந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா நேரமா வெந்துருச்சு. அந்த உடனே மூலத்தையும் அரிச்சு எடுத்துருங்க. அவளை அங்க காத்துட்டு இருக்காங்க. ஐயா, இப்ப வடையை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. சாம்பார்லாம் ஊத்தி இருக்கீங்க, வடை எப்படி சுவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்க மைக்க பார்த்து சொல்லுங்க, கேமரா சொல்லுங்க. வடையை சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அந்த அளவுக்கு ருசியா இருக்கு. அதனால அவங்க வடையை பார்த்தே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணே வணக்கம். நாங்க டீ கடை கிச்சன்ல இருந்து வரோம். அதாவது டீ கடை கிச்சன் ஒரு சேனல். நம்ம சேனல்ல வந்து அந்த சுவையை எந்தெந்த டீ கடைகள்ல எப்படி எல்லாம் டீ போடுறாங்க, வடைகள் எப்படி எல்லாம் சுவையா போடுறாங்க அப்படின்றத நிறைய எடுத்து நம்ம நேயர்களுக்கு நம்ம சேனல் மூலியமா தெரிவிச்சுட்டு இருக்கோம். இப்ப வடை வந்து நல்லா முறு நல்லா அருமையா போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப நீங்க டெய்லி இங்க தான் வர்றீங்க? நான் லாரில ஓடிருக்கேன். சரி. பல ஊர்லயும் சாப்பிடுறேன். சரி. அப்படிங்கிற சங்கரமயிலோட வடை கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. பருப்பு வடை முழுக்குமே நல்லா கிறிஸ்பியா, நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாப்பிட்டா அருமையா நல்லா வெந்து அருமையா இருக்கு. உளுந்த வடை இப்படி பிக்கும் போதே நல்லா பூ போல நல்லா சாப்பிட்டா நல்லா வருது. இந்த உளுந்தோட முழு மனமும் நல்லா அருமையா இருக்கு. வந்து டீ சாப்பிட்டு பார்க்க போறோம். மாஸ்டர் ஒரு 2 டீ போடுங்க, பெருமாளுக்கும் எனக்கும். டீயை வந்து அப்படி வச்சு அந்த லைட்டா அந்த உதடு அந்த நுனி நாக்குல வச்சு அப்படியே ருசிச்சு மெல்ல முழுகணும். அதான் அந்த டீயோட டேஸ்ட், அந்த தேவையோட சுவை அந்த நமக்கு அப்படியே உள்ள இறங்கும். கிச்சன்ல வந்து இன்னைக்கு ஐயங்கார் ஈஸ்வரலட்சுமி ஐயங்கார் கடையில தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்து பார்த்துருக்கோம். இது மாதிரி நம்ம சச்சிடையர்கள் வந்து திருச்செந்தூர் போகும்போது, திருநெல்வேலி போகும்போது, சங்கரங்கோயில் வரும்போது, கரிவலம் வரும்போது அந்த சாலையில மெயின் ரோட்லயே இந்த கடை அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த பக்கம் வரும்போது நீங்க ஒரு தடவை நிப்பாட்டி டீ சாப்பிடணும், வடை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கடையில நிப்பாட்டி நீங்க டீ வடை சாப்பிட்டுக்கலாம், நல்லா அருமையா இருக்கும். அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை இங்கிருந்து முடிச்சு நம்ம விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.